நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு சட்டங்களை மீறி செயல்படலாமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. காவல் நிலையம் உட்பட நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அனைத்து கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என கருத்து. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பின் 5வது மற்றும் 6வது தளத்தில் தீ விபத்து. மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 1,01,227 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 118 அடியை தாண்டியதால் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட வாய்ப்பு. மீனவர்கள் கைதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்து குடும்பத்துடன் மீனவர்கள் போராட்டம். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை ஏற்று 1 மணி நேரத்திற்கு பின் மறியலை கைவிட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 9 பேருக்கு தலா 3 லட்சம் அபராதம் விதித்த புத்தளம் நீதிமன்றம். ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இலங்கை நீதிமன்ற உத்தரவால் பரபரப்பு. மோசமான நிலையில் இருக்கும் நெடுஞ்சாலைகளுக்கு ஏன் சுங்கவரி விதிக்க வேண்டும்? தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கேள்வி. இந்தியா கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சுதர்சன் ரெட்டி போட்டி. ஆந்திராவை சேர்ந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியை வேட்பாளராக அறிவித்தார் மல்லிகார்ஜுன கார்கே. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனை. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. சட்டவிரோத கிட்னி விற்பனை கொடூரமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. உடல் உறுப்பு விற்பனை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. நெல்லையில் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி மறுப்பதாக பாஜக குற்றச்சாட்டு. விதிகளை மீறி பேனர்கள் வைக்க மட்டுமே அனுமதி இல்லை என துணை கமிஷனர் விளக்கம். ஹோசூர் கலவரப்பள்ளி அணையை ஆய்வு செய்த அன்புமணி விவசாயிகளுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம். தென்பண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மதுரை தாவேகா மாநாட்டிற்கு 2 காவல் ஆணையர்கள் உட்பட 3500 போலீசார் பாதுகாப்பு. தாவேகா சார்பிலும் 1500 பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவல். கும்பகோணத்தில் தாவேகா மாநாடு தொடர்பான பேனர்களை அகற்ற எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட முயன்ற தாவேகாவினரை கைது செய்தது போலீஸ். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும்.
அன்புமணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் காலக்கெடு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து வழக்கு. ஏபிஎஸ்ஸின் கோரிக்கை நிராகரித்த உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இடைக்கால தடை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வரவேற்று பேனர் வைக்க போலீஸ் எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். முதற்கட்டமாக சாலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என பொதுமக்கள் முழக்கம். நாகையில் எண்ணெய் ஆலைக்கு நிலம் வழங்கிய மக்களுக்கு மேல் குடியமர்வு நிவாரணம் வழங்காததை கண்டித்து போராட்டம். சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிட்டு 3 கிராமங்களை சேர்ந்த மக்கள் போராட்டம். ₹6,000 கோடி வரை வசூலித்து மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. வேலூர் ஐஎஃப்எஸ் நிறுவன இயக்குநர் மோகன் பாபுவின் முன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். இணையதளங்களில் பெண்களின் அந்தரங்க வீடியோக்களை பதிவேற்றம் செய்வதை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும். இணையதளங்களில் பகிரப்பட்ட தனது அந்தரங்க வீடியோக்களை நீக்க கோரி பெண் வழக்கறிஞர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூலி வேலைக்காக சாலை கடக்க முயன்ற மூதாட்டி கார் மோதி உயிரிழப்பு. சென்னை அடையாறில் விபத்து ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. சாலையை கடக்க முயன்ற பைக் மீது அதிவேகமாக வந்த மற்றொரு பைக் மோதியது. தொழிலாளி படுகாயம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நடந்த விபத்தின் அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. கள்ளச்சாராய் விற்பனை தொடர்பாக கடந்த 7 மாதங்களில் 14,922 பேர் கைது. கடந்த ஒரு மாதத்தில் 5,870 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை விளக்கம். தேன்கனிக்கோட்டை அருகே வீட்டில் நாய் வளர்த்து வந்த கூலி தொழிலாளி குத்தி கொலை. வளர்ப்பு நாய் கடிக்க வந்த ஆத்திரத்தில் கத்திரிக்கோளால் குத்தி கொன்ற இளைஞர் கைது. சென்னை ஆலந்தூரில் நடந்து சென்ற சிறுவனை கடிக்க துரத்திய 5க்கும் மேற்பட்ட நாய்கள். சிசிடிவி காட்சிகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி. தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கை. தஞ்சையில் குடும்பமே சேர்ந்து திருநாயை அடித்துக் கொன்ற கொடூரம். 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை வெள்ளியம்பாளையம் ஊராட்சியில் கொட்ட எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார்.
திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் விதிகளை மீறி மண் அள்ளப்படுவதாக புகார். லாரிகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். சென்னை சிம்சன் சாலையில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் சாலை மறியல். சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குண்டுகட்டாக கைது. சென்னை பல்லாவரத்தில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் பள்ளி மாணவன் உயிரிழப்பு. ரீல்ஸ் எடுக்க வாகனத்தை வேகமாக இயக்கியதால் விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் கைதி தப்பியோடிய விவகாரம். காவல் துணை ஆய்வாளர் மற்றும் காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட எஸ்பி உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 73,880 ரூபாய்க்கு விற்பனை. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அரசு சட்டங்களை மீறி செயல்படலாமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. காவல் நிலையம் உட்பட நீர்நிலை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட அனைத்து கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என கருத்து. பருத்தி மீதான இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பு. செப்டம்பர் 30 என்ற கால அவகாசத்தை மேலும் நீட்டிப்பு செய்ய மத்திய அரசுக்கு கோரிக்கை. ஒரு கிலோ முள்ளங்கி 4 ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை. அறுவடை செய்யாமல் விளைநிலங்களிலேயே டிராக்டர் மூலம் அழைப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை குறைந்ததால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானது. அருவிகளில் குளிக்க 4 நாட்களுக்கு பின் அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,15,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை. வரலாறு காணாத மழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் மும்பை மாநகரம். மாநிலம் முழுவதும் கனமழைக்கு 6 பேர் உயிரிழந்ததாக தகவல். நடிகை ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தில் 37 காட்சிகளை நீக்க உத்தரவிட்டதற்கு எதிரான வழக்கு. படத்தை பார்த்து ஆட்சேபத்துக்குரிய காட்சிகள் குறித்து உத்தரவிட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முடிவு. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.